ஹாய் ஹலோ எவ்ரிவன். மை நேம் இஸ் நிலா. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு பிக்கஸ்ட் ப்ராப்ளமாக நம்ம கூடவே இருக்குது. என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ப்ராப்பராக கன்சிஸ்டன்சியாக பண்ணவே மாட்டோம். ஸோ அதே ப்ராப்ளம் தான் எனக்கும் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த 75 டே ஹார்ட் சேலஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ப்ராப்பராக மற்றவங்க பண்ணுற மாதிரி இல்லை, நான் அதை ஸ்டடிக்காக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதோட பேசிக் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா 75 நாளும் 4 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். அப்படி நீங்கள் ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னுடைய ரூல்ஸ் என்னென்னா, ஒரு நாளைக்கு நான் 8 மணி நேரம் பிளான் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன் அப்படின்னா மறுபடியும் நான் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதர் தென் இன்றைக்கி டே 1 வெட்னஸ்டே 3/1/2024 அன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ என் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் டே 1 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ மணி நேரம் படிச்சுக்கு தென் கம்ப்ளீட்னு டிக் பண்ணி காட்டுங்க. ஸோ என் கூட இந்த ஜேர்னியில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இது என்னுடைய டூஆர் லிஸ்ட் பேசிக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த டேவுக்கான பிளானிங், நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளானிங் நம்ம முன்கூட்டியே பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த டேயில் நம்ம சப்போஸ் நம்ம ஒர்க்கில் மறந்துட்டாலும் அதை நம்ம கூடவே ஓகே இந்த ஒர்க் நம்ம பண்ணிட்டோம், அடுத்து இந்த ஒர்க்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போவோம். ஸோ டைமிங் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா 10:19. ஸோ வெட்னஸ்டே 3rd January. ஸோ நம்ம இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே. நம்ம இது நம்ம 75 டே ஹார்ட் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தென் ஸ்டார்ட் இட். ஸோ பேசிக்காக இங்கே எல்லாத்துக்குமே இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, இன்க்ளூடிங் எனக்குமே அதே ப்ராப்ளம் தான். நம்ம ஃபஸ்ட் நாளே உட்காந்தோடனே நம்ம மைண்டு உட்காந்துடணும், நம்ம கடகடன்னு படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக டைவர்ட் ஆகும், டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். பட் ஆனால் இப்போ நீங்கள் ஒரு 2 மணி நேரம் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் 1/2 hour கூட அதில் உங்கள் மைண்ட் அங்கே போகுது இங்கே போது டைவர்ட் ஆனால் கூட மீதி இருக்க 1.5 மணி நேரம் உங்களால் படிக்க முடியல. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய பொட்டென்ஷியல் அங்கே கொடுக்குறோமா அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம ஃபீல் பண்ணணும். நம்ம உட்காரவே முடியல, என்னால் படிக்கவே முடியலன்னு ஏஞ்சி போகிறத விட, நம்ம இன்றைக்கி உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டோடா அப்படிங்கிற ஒரு சாட்டிஃபிகேஷனோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஸோ இந்த ஒரு பிகினிங் ஃபஸ்ட்டில் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு 7 நாள் உட்காந்துட்டோம் அப்படின்னா, அதுக்கு மேலே நம்மளே உட்கார நினைக்கலனாலும் நம்ம மைண்ட் உட்கார வச்சிரும். ஸோ எதையுமே நம்மளுக்கு வழி இல்லாத கிடைக்காது. ஸோ இப்போ 12:20 நெக்ஸ்ட் பிரேக். ஸோ ஒரு செக்ஷன் முடிஞ்சிருச்சு 2 மணி நேரம். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ இப்போ டைம் 1:23. ஸோ நம்ம இந்த செக்ஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவ் டு ஸ்டேட் அண்ட் ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 2:35 ஆகுது. ஸோ லன்ச் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட டார்கெட் என்னென்னா, 1 டேக்குள்ளே நம்ம 8 hours கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா வீட்டிலேருந்து படிக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம என்னென்ன கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு. படிக்கவே விட மாட்டாங்க. படிக்கணும்னு உட்காரக்குள்ள தான் நம்மளுக்கு நிறைய வேலையெல்லாம் நடுவில் வரும். ஸோ எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ஸோ அதை நான் யூஸ் பண்ணிப்பேன். மேபி என்னோடய டார்கெட் என்னென்னா, அந்த டேக்குள்ளே நான் 8 hours கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் தூங்கணும். அது எனக்கு எவ்வளோ ஒர்க்காக இருந்தாலும் சரி தான். ஏன்னா சொல்லவே தேவையில்லை. ஸோ பொங்கல் டைம் வரப்போகுது அப்படின்னாவே எல்லாத்து வீட்லேயும் கண்டிப்பாக வேலை இருக்கும். ஸோ
அதை வச்சு நம்ம எவ்வளோ ஒர்க்காக இருந்தாலும் சரி தான், நம்ம அந்த டேக்குள்ளே நம்ம 8 hours கம்ப்ளீட் பண்ணணும். மினிமம் 8 hours கம்ப்ளீட் பண்ணணும். மேபி அதுக்கு மேலே டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டார்கெட் வச்சுக்கோங்க. அவங்கவுங்க வீட்டில் ஒர்க் இருக்குது, அப்படி நம்ம இவ்வளோ மணி நேரம் அப்படின்லாம் கிடையாது. நம்ம எந்தளவுக்கு ஃபோக்கஸ்டாக படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் 4 hours இருந்தாலுமே சரி தான், அந்த டேவுக்குள்ளே நீங்கள் 4 hours கம்ப்ளீட் பண்ணணும். 4 hours கண்டிப்பாக அந்த ஸ்டடிக்காக ஒதுக்கணும். அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி கண்டிப்பாக படிங்க. ஸோ நானும் போய்ட்டு லஞ்ச் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் செக்ஷன் மேபி ஒர்க் இருந்தால் நான் முடிச்சுட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, பாய். இப்போ நம்ம வந்துட்டு அடுத்த செக்ஷனுக்காக சூஸ் பண்ண போகிற பிளேசஸ் படிக்கிறோம், எந்த இடத்துல படிக்கிறோம் அப்படிங்கிறதும் நம்ம ஸ்டடி ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருக்க இடமா, இல்லை நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுற இடமா சூஸ் பண்ணி படிங்க. அப்படி இருக்கக்குள்ள இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் உங்களால் எக்ஸ்ட்ரா படிக்க முடியும், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து டிஸ்ட்ராக்ஷன் நம்மளை வந்து சுற்றி இருக்க தான் செய்யுது. நம்ம அதை மீறி நம்மளுடைய கோலையும் நம்மளோட ட்ரீமையும் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம டார்கெட். ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான், பட் நம்மளுக்கு வந்து நம்மளோட கனவு ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ ரொம்ப ரிலாக்ஸாக இருக்க ப்ளேஸாக சூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஆள் நடமாட்டம் கம்மியாக இருக்க இடமா உட்காந்து படிக்கக்குள்ளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ நடுவில் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அந்த செக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் செக்ஷனுக்குள்ள வந்துட்டு வரதுக்கு கொஞ்சம் இருட்டாயிடுச்சு. ஸோ நான் எங்கே இருந்தாலும் தேடிக்கிட்டு கண்டுபிடிச்சிட்டே வந்துடுவாங்க. ஏன்னா என்னை விட்டு இருக்க முடியாது அப்படிலாம் இல்லை. ஸோ நான் தான் சோறு போடுறேன், ஏதாவது சோறு கீறு போடுவாங்களான்னு சொல்லிட்டு வந்தாங்க. பட் ஆனால் விளையாட ஆள் கிடச்ச உடனே அந்த பக்கம் விளையாட போயிட்டாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம நேற்று பண்ண ஸ்டடியோடைய வெனஸ்டே 3rd June. ஸோ நம்ம 8 மணி நேரம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். தென் இன்றைக்கி ஸ்டடி விளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தென் 75 day இதே தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம்.